அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை. வடமாநில தம்பதியின் 3 வயது குழந்தையை பாலியல் துன்புறுத்தி முட்புதரில் வீசிய கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான 3 வயது குழந்தை படுகாயங்களுடன் முட்புதரிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார். குழந்தையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகாரைச் சேர்ந்த பிபின் மஞ்சியை பொதுமக்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். கைதான பிபின் மஞ்சி உள்ளிட்ட 4 பேர் குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து அழைத்து சென்றதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 3 வயது குழந்தை கூட்டு பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் சிப்காட் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக ஆட்சியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். ஒரு 4 மணிக்கு ஒருத்தன் கத்தி வச்சு இந்தியார் பையன்லாம் வந்து ஒரு குழந்தை இந்தியார் குழந்தை 3 குழந்தை கூட்டு ரூம் உள்ள போனான். அதை நான் கண்ணால பார்த்தேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க வந்து சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 7 மணி இருக்குன்னு வச்சுங்களா. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவங்க என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை என்னென்னவோ பண்ணிருக்கான். நாங்க ஸ்டேஷனே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 பேர் அடிச்சவன அவங்க ஓடிட்டு இருக்கிறான். அது கான்ட்ராக்ட்காரங்களோ இல்ல இவங்க போலீஸ்காரங்க தான் அதுக்கு ஏத்து ஒரு இது எடுப்பாங்களோ இல்லான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தை வீட்டுல இருந்த குழந்தைய பிஸ்கெட் கொடுத்து கூட்டு போயிருக்கான். அவன் பொதுல கடிச்சு முள்ளு பொதுல இருந்து கடிச்சது குழந்தை. ஒரு சீரியஸ் கண்டிஷன், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருந்து அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்குன்னு இது வரைக்குமே எங்களுக்கு தகவல் கிடையாது. அவங்க போலீஸ்கார கேட்டா சின்ன ஜிஹெச் ஏத்திட்டு போனோம், சின்ன ஜிஹெச் இருந்து பெரிய ஜிஹெச் ஏத்திருக்கணும்னு சொல்றாங்களா கண்டி. அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் எங்களுக்கு இன்ஃபார்ம் வரல. இவங்க கேட்ட நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம், இப்போதைக்கு நீங்க விடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கின்றாங்களா கண்டி. ஒரு மேல ஒரு ஸ்டெப் வச்சு அவங்க போல. ஆனா அதுக்கேற்ற தீர்வு இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க மொத்த பேரை நின்று இந்த குழந்தைக்கு ஒரு தீர்வு வாங்கி தரணும், எங்களுக்கும் ஒரு தீர்வு.